நெல்லை மாவட்டத்தில் பல கண்மாய்கள் மற்றும் நீர்நிலைகளை கண்டறிந்து அவற்றை தூர்வாரும் முயற்சியில் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளது. இது விவசாயிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி இந்த முதல் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். யானை கட்டி போரடித்த மதுரை மாவட்டம் இன்றும் தன் விவசாய பகுதிகளை இழந்து கொண்டு வருகிறது. முல்லை பெரியாற்று பாசன பகுதிகள் கூட வானம் பார்த்த பூமியாய் மாறி வருகிறது. நீர் வரும் வழித்தடங்கள் மாயமாய் போன நிலையில் பல கண்மாய்கள் காணாமல் போய்விட்டன. இந்த நிலையில் முதற்கட்டமாக மதுரையில் மாயமான கண்மாய்களை அடையாளம் காணும் பணியை மாவட்ட நிர்வாகம் துவங்கியது. அதன் விளைவு 1190 கண்மாய்கள் விவசாயிகளுக்கு பயனின்றி இருப்பது தெரியவந்தது. புதர்களும் கருவேல மரங்களும் மண்டி கிடக்கும் அந்த கண்மாய்களை பராமரித்து பாசனதாரர்களின் பங்களிப்போடு அவற்றை புதுப்பிக்கும் குடிமராமத்து பணிகள் தற்போது துவங்கியுள்ளன. அழிவின் விளிம்பில் இருந்த தங்களின் விவசாயம் இந்த புதிய முயற்சியால் புத்துயிர் பெறும் என்று நம்பிக்கை தெரிவிக்கின்றார் கருங்காலக்குடியை சேர்ந்த லோகநாதன். 40 வருஷமா மண்ணே தூரே பாருல. இப்போ இந்த வருஷம் நல்லா கம்மாயை நல்லா ஆழப்படுத்தி நல்லா மேடுகள்லாம் அள்ளுறாங்க. அதனால நல்லா மிக்க நன்றி. கண்மாயை மீட்பதோடு மட்டுமல்ல, அவற்றை தூர்வாரும் முயற்சியாக அங்குள்ள மணலை எடுக்க விவசாயிகளுக்கு இலவச அனுமதி அளித்து வருவதால் தங்களின் வேளாண் பணிகளும் சாதகமான சூழல் நிலவுவதாக கூறுகின்றனர். கண்ணுக்கு எட்டிய தூரம் கருவேல மரங்கள் சூழ்ந்திருந்த தங்கள் பகுதி இன்று கால்வாயாக கண்மாயாக மாறி வருவது விவசாயிகளுக்கு புதிய நம்பிக்கையை தருவதாக கூறுகிறார் விவசாயி சின்னழகு. செடி சுற்றி ரொம்ப தான் இருந்தது. இப்போ ஒரு 10-15 அடி அகலத்துக்கு தோண்டி கரையை அகலப்படுத்தி கரையில் வண்டி வாசி போகிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே இருந்த முள்ளு செடிகளையும் அகட்டி பண்ணியிருக்காங்க. இந்த ஆழப்படுத்தி தண்ணி இங்கே நிற்கிறதுனால ஆலம்பட்டி, உடப்பம்பட்டி, அலங்கம்பட்டிக்கு இந்த தண்ணி அங்கே கிணறு, போர் இதுக்கெல்லாம் சப்ளை ஆகும். இது பண்ணினதுனால தண்ணி மழை பெஞ்சு பெருகினால் இது பூரா நன்மை அடையும். விதிகளை தளர்த்தி விவசாயிகளின் நலனுக்காக மாவட்ட நிர்வாகம் எடுக்கும் புதிய முயற்சிக்கு விவசாயிகள் ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும், பொதுப்பணித்துறை மூலம் 30 கோடி ரூபாய் செலவில் கண்மாய்களை மீட்டெடுக்கும் பணிகள் நடந்து வருவதாகவும் பெருமையுடன் தெரிவித்தார் மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ். ஏரி குளங்கள் அனைத்து தூர்வாரி அதனுடைய வாட்டர் ரிட்டென்ஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக சிறப்பான திட்டம் குடிமராமத்து திட்டம் சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்துட்டு வரும். இந்த திட்டத்து மூலியமாக அந்த பகுதியில் இருக்கிற விவசாயதாரர் பொதுப்பணித்துறையோடு இணைந்து ஒரு டேங்கனுடைய பண்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இன்லெட் சேனல்ஸ் கிளியர் பண்ணுறது, ஸ்லூயிஸ் ரிப்பேர் பண்ணுற உள்ளிட்ட நடவடிக்கைகள் இப்போ எடுத்துகிட்டே இருக்கிறோம். வரக்கூடிய பருவமழை காலத்தில் தங்களுடைய விவசாயத்துக்கு பாசனத்துக்கு நல்ல ஏதுவாக இருக்கும். மாவட்டத்தில் 72 ஒர்க்ஸ் டேங்க்ஸில் ஃபேஸ் 1 எடுத்துகிட்டு 5.85 கோடி ரூபா ஒர்க்ஸ் முடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த ஒர்க்கு விவசாயதார நடுவில் நல்ல வரவேற்பு இருந்த காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பான ஆணை கிடைங்க. நம்ம ஃபேஸ் 2க்கு ஒரு 190 டேங்க்ஸ் குடிமராமத்தில் 30 கோடி மதிப்பீட்டில் திட்டத்தட்ட எடுக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குன்னு தெரிவித்துக் கொள்கிறேன். குடிபெயரும் விவசாயிகள் மீண்டும் பணிக்கு திரும்ப குடிமராமத்து அவசியமாகிறது. மதுரையை போன்று மாயமான கண்மாய்கள் மீட்கப்பட்டால், நீர் ஆதாரம் காக்கப்பட்டால் வறட்சியில் இருந்து விவசாயம் காக்கப்படும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. பாசனதாரரின் பங்களிப்போடு புத்துயிர் பெற்று வரும் இந்த கண்மாய் போல பல்வேறு பகுதிகளிலும் கண்மாய்கள் தூர்ந்து போயிருக்கின்றன. அவற்றுக்கு புத்துயிர் தர அரசு முன்வர வேண்டும். ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் ஸ்டாலின், நவநீத கிருஷ்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு.